நம் பெருமாளே சரணம். தெய்வ குழந்தை திருஞான சம்பந்தர். திருநீற்றின் பெருமையை தேவார பதிகங்கள் மூலம் பாடிய திருமுருகனின் அவதாரமாக கருதப்படும் திருஞான சம்பந்தர் பற்றி இந்த பதிவில் காணலாம். திருஞான சம்பந்தர் பசியால் அழுதபோது பார்வதி தேவி ஞானப்பால் வழங்கியதால் திருஞான சம்பந்தர் தெய்வ குழந்தையாக கருதப்படுகிறார். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் சீர்காழி தோணியப்பர் சன்னதியில் சம்பந்தர் பாலூட்டும் நிகழ்வு இன்றளவும் நடைபெறுகிறது. ஞானப்பாலின் மகிமையால் சம்பந்தர் 3 வயது முதல் சிவாலயங்கள் சென்று அந்த ஆடவள்ளலின் பெருமையை பதிகங்களாக பாடியதால் ஆவுடை பிள்ளை என்று போற்றப்பட்டார். இவரின் பாடலில் மயங்கி சிவன் சம்பந்தருக்கு முத்து பல்லக்கு மற்றும் தங்க தாளங்களை பரிசாக வழங்கினார். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் அரியலூர் சிவன் கோவிலில் முத்து சீவிக்கை என்னும் வழங்கும் நிகழ்வு இன்றளவும் நடைபெறுகிறது. இவரின் தெய்வ சக்தியை உணர்ந்த திருநாவுக்கரசர் இவர் செல்லும் முத்து பல்லக்கை தன் தோளில் சுமந்தார் என்பது நோக்கத்தக்கது. திருநாவுக்கரசருடன் சம்பந்தர் சிவதல யாத்திரை செல்லும் பொழுது வேதாரண்யத்தில் உள்ள சிவனின் முன் கோபுர வாசலை இவரின் தேவார பதிகத்தின் மூலம் திறந்தார். இங்குள்ள நவக்கிரக சன்னதியில் கோளாறு பதிகம் பாடி மக்களின் துன்பத்தை போக்கினார் என்று வேதபுரீஸ்வரர் ஆலய கல்வெட்டு கூறுகிறது. இவரின் ஆற்றலை உணர்ந்த சோழ நாட்டு இளவரசி மங்கையர்க்கரசி தன் கணவன் கூன் பாண்டியனின் வெண்மை நோயை போக்க இவரை பாண்டிய நாட்டிற்கு வரவழைத்தார். சம்பந்தர் மந்திரமாவது நிறு என்று தொடங்கும் பதிகம் பாடி பாண்டியனின் நோயை குணப்படுத்தியது மட்டுமல்லாமல் சமண துறவிகளிடம் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சைவ சமயத்தை நிலை நிறுத்தினார். இவர் புனல்வாதம் செய்த இடம் திருவேடகம் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது. இவர் மயிலை கபாலீஸ்வரர் பதிகம் பாடிய பொழுது இறந்த சாம்பலிலிருந்து பூம்பாவை என்ற பெண்ணை உயிருடன் வரவழைத்தார். இந்த பூம்பாவை சிலை இன்றும் மயிலையால் காணப்படுகிறது. இவருக்கும் 14 வயதில் திருமணம் ஏற்பாடு செய்த பொழுது ஆச்சல்லாபுரத்தில் திருமணம் அக்னியில் தன் சுற்றத்துடன் மூழ்கி முக்தி அடைந்ததால் இவரை 63 நாயன்மார்களில் 4 சமய குரவர்களிலும் முதல்வராக கருதப்படுகிறார்.